ரிஷபம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பேசாமல் இருந்த விஷயங்கள் வெடித்து சண்டையாக மாறிய ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. பல மாதங்கள் அல்லது வருடங்களாக மனதில் வைத்திருந்த வருத்தங்கள் ஒரு கட்டத்தில் வெடித்திருக்கலாம். அதை நீங்கள் இதுவரைக்கும் வெளியில் சொல்லாமல் ஒன்று நீங்கள் இருந்திருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களிடம் எதையுமே வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ள மட்டுமே பதுக்கி வைத்திருந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது பிரச்சனையாகவே மாறப்போகிறது. வெளியே அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள சேர்ந்து வந்த கோபம் திடீரென வெளிப்பட்டு பெரிய ஒரு சண்டையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கலாம். இருந்தாலும் அது ஏற்படும் என்று எதையுமே நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் வேண்டுமென்று செய்யாத சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்க பொறுமையாக இருப்பவர்கள் தான். இருந்தாலும் நீங்கள் எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனாலும் எல்லைக்கும் எல்லா விதமான எல்லைக்கும் ஒரு வரம்பு உண்டு என்பதை இந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுக்கும். நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையாக இருப்பது, பொறுமையாக இருந்த என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நானே தோற்றுவிட்டேன் என்கிற ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எழுந்து வந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசாமல் பேசினால் சண்டை வந்துவிடுமோ என்று அனைவரும் மௌனமாக தவிர்த்த அந்த ஒரு விவகாரங்கள் இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் எரிமலையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடிக்கப் போகிறது. அந்த ஒரு எரிமலை இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இத்தனை காலமும் மனதிற்குள் தேக்கி வைத்திருந்த கோபங்கள் அனைத்தும் வார்த்தைகளாக கொட்ட ஆரம்பிக்கும். இந்த ஒரு வெடிப்பு தற்காலிகமாக வண்டியை நிறுத்தினாலும் மனப்பாரம் குறைய இது ஒரு வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். ரிஷபம் ராசியினரின் பொறுமை இந்த ஒரு இடத்தில் எல்லை மீறாமல் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது உறவுகளை காப்பாற்றி கொடுக்கும். இல்லை என்றால் இந்த வார்த்தைகளை உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உறவுகளையும் பிரித்துவிடும். எனவே எதிலும் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததாக குடும்பத்தில் ஒரு தரப்பாக பிரிவானது ஏற்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட குடும்ப பிரச்சனையால் அல்லது சொத்து பிரிவினையால் வீட்டில் உள்ளவர்கள் ஒருமித்த கருத்தமின்றி இருவேறு பிரிவுகளாக பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாகி கொண்டு அது பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பிள்ளைகள் ஒரு பக்கமும் பெற்றோர்கள் ஒரு பக்கமும் அல்லது சகோதரர்கள் இரு பிரிவுகளாகவும் பிரிந்து பேசுவது மனதிற்கு பெரும் ஒரு வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்களும் எதை வேண்டுமானாலும் சமாளித்து விடலாம், ஆனால் இந்த குடும்ப பிரச்சனையை நம்மளால சமாளிக்கவே முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா வந்து விடுவீர்கள். ரிஷபம் ராசியினராகிய நீங்கள் இந்த இடத்தில் நடுநிலையாக செயல்பட வேண்டும். எந்த பக்கமும் சாயாமல் குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஒற்றுமையை மனதில் கொண்டு இரு தரப்பினரையும் சமரசம் செய்ய பெரிய மனிதர்களை நீங்கள் நாடுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நீங்களே அனைத்தையும் சரி செய்து விடலாம் என்கிற ஒரு மூட நம்பிக்கையை இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான குடும்ப விஷயத்தில் உறுப்பினர்கள் இரண்டு தரப்பாக பிரிந்திருக்கலாம். ஒரு புறம் சிலர் மறுபுறம் சிலர் என கருத்து மோதல்கள் உருவாக்கி இதனால குடும்ப விழாக்கள் மற்றும் சந்திப்புகளும் பதட்டங்களாக உள்ளாக்கப்பட்டு குடும்பத்தில் நடக்க இருந்த சுப நிகழ்ச்சிகளும் நல்ல விதமான காரியங்கள் கூட தள்ளி வைக்கப்பட்டிருக்கும். குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்த உறவினர்களும் கூட்டு குடும்பமாக இருந்த மக்களும் இப்பொழுது ஒவ்வொருவருமே தனித்தனியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் சொத்தை பிரித்து கொடு என்று சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஒரு பிரிவு ரிஷபம் ராசியின் மனதை மிகவும் பாதித்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கப் போகிறது.
மனதில் புதுவிதமான சிந்தனைகள் இப்பொழுது உருவாக ஆரம்பிக்கும். விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையானது இப்பொழுது உண்டாகி போதுமான அளவுக்கு நல்லதும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் அந்த திறமைகளை நீங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்புகளும் அதுக்கான சில முயற்சிகளையும் நீங்கள் எடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் அனைத்துமே இப்பொழுது விலகிவிடும். மனை சார்ந்த கடன் உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் இப்பொழுது மேம்படும். மொத்தத்தில் இனிமே வரக்கூடிய நேரங்களில் உங்களுடைய நாட்களை பொறுத்த அளவுக்கு லாபங்கள் நிறைந்த நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களானது நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கை மீண்டும் உருவாகக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் உடைந்த நம்பிக்கை மீண்டும் உருவாகும். குடும்ப உறவுகள், நண்பர்கள் அல்லது துணையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே சரியாகிவிடும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ விதமான விஷயங்களை போட்டு குழப்பிக் கொண்டுமே தான் இருந்தீர்கள். இருந்தாலும் அது எதுவுமே ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. அது மிகப்பெரிய அளவுக்கு தோல்விகளை மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இருந்தது. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை போன நபர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். நீ சொன்னதுதான் உண்மை, உன் மீதுதான் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு விஷயங்களையும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்துவாங்க. இதனால் உறவுகளில் இருந்த தயக்கங்கள் குறைந்து புதிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய மனதிற்கு பெரிய ஒரு ஆறுதலாகவே அமைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் உங்கள் சொந்த திறமையின் மீதும் நீங்கள் இழந்திருந்த நம்பிக்கை இப்போது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துளிர்விட்டு எழ ஆரம்பிக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசாத்திய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ரிஷபம் ராசியினருக்கும் இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். அதே போல் குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது உருவாகும். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது அவங்களுடைய நல்ல பண்புகள் மூலமாக உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் இப்பொழுது தேடி வந்துவிடும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபம் ராசி தம்பதியருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல இடத்தில் வரனானது அமைந்து திருமண காரியங்கள் சுபமாகவே முடிய ஆரம்பிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொற்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு பெருமிதத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். அவங்களுடைய சாதனைகளை கண்டு உங்களுடைய மனமானது குளிர்ந்து போகும் ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தது என்னமோ, ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எது செய்தாலும் அதில் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.